இந்த தண்ணி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து எண்ணமங்கலம் ஏரி அப்புறம் கெட்டிசமுத்திரம் ஏரி இதுக்கெல்லாம் வந்து நீர்வரத்து வந்து போய்கிட்டு இருக்குது. குருணசாமி கோயிலுக்கு வந்து வந்தோம்ல அந்த ஏரியா புதுப்பாளையத்துலேயே வந்து தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. நேற்று நைட்டு பெஞ்ச மழையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக டேம் ஃபுல்லாக நம்பி கடவுள் வந்துருச்சு. தண்ணி வந்து இது டேமுக்கு பக்கத்தில் இருக்கிற பள்ளம், இதில் தண்ணி போயிட்டுருக்கு. அப்புறம் எப்படி கொஞ்சம் பயமாக இருக்குங்களா? இருந்துதான் நான் வேணும். சரிங்கண்ணா, கண்டிப்பாங்கண்ணா. நேற்று நைட்டு பேஞ்ச கனமழையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம புதுப்பாளையம் நம்ம குருணசாமி கோயிலுக்கு வந்து வந்தோம்ல அந்த ஏரியா புதுப்பாளையத்துலேயே வந்து தண்ணியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளோ ஆகிட்டு இருக்குது. பார்த்திங்கனாவே தெரியும். இன்னும் டேம் கிட்ட போனோம்னா எவ்வளோ தண்ணி ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஏரி வந்து ரொம்ப வறண்டு போயிருக்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. நேற்று எல்லாமே நல்லா மழை பெஞ்சிருக்குது. வர்ட்டுப்பாளையம் டேம்லேருந்து தண்ணி வந்துட்டு இருக்குது. இதே மாதிரி ஒரு வாரத்துக்கு பேஞ்சதுனாவே இந்த ஏரி நம்புறதுக்கான சூழல் இருக்கும். ஹாய் ஹலோ மைடியர் மக்களே, வணக்கம். இன்றைக்கி எங்கே வந்துருக்கிறோம் பார்த்துட்டிங்கன்னா அந்தியூர் வர்ட்டுப்பாளையமே. நேற்று நைட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா மழையில் சரியான மழை, நம்ம பர்கூர் ஹில்ஸில் வந்து நல்ல மழை. அந்த தாக்கத்தின் காரணமாக வந்து பார்த்துட்டிங்கன்னா பள்ளத்துலேயெல்லாம் நல்லா தண்ணி போய்கிட்டு இருக்குது. நம்ம புதுப்பாளைய பள்ளத்துலேயே வந்து நிறைய ஓரளவுக்கு தண்ணி போனதை பார்த்தோம். இதில் பார்த்துட்டிங்கன்னாவே தெரியும் எவ்வளோ தண்ணி போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல மழை தான் பெஞ்சிருக்குது. இன்னும் டேம் சைட்லேயும் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தண்ணி வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து எண்ணமங்கலம் ஏரி அப்புறம் கெட்டிசமுத்திரம் ஏரி இதுக்கெல்லாம் வந்து நீர்வரத்து வந்து போய்கிட்டு இருக்குது. ஆக்சுவலாக டேமில் வந்து நல்லா தண்ணி வந்து வந்துக்கிட்டு இருக்குது. நேற்று நைட்டு நல்லா மழை பெஞ்சதுனால வந்து தண்ணி வந்து சூப்பராக வந்துடுச்சு. கிட்டத்தட்ட டேம் வந்து 3000 ஏக்கரு 3000 ஏக்கரில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 3000 ஏக்கருக்கு பயன்பெறும் வகையில் இதனோட தண்ணி வந்து போய்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து ஹில்ஸ் ஏறிட்டுருக்குறோம். ஹில்ஸ் ஏறுறது வந்து மலைக்கு போகல, டேமில் வந்து எவ்வளோ தண்ணி வெளியே போயிட்டுருக்குதுன்னு சும்மா ஒரு ஓவர்வியூ பார்க்குறதுக்காக மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறோம். பார்ப்போம். இந்த லாரி வந்து ஹார்ன் அடிச்சுட்டு திரும்பும்போது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி ஆப்போசிட்டில் இருந்து ஒரு லாரி வருது பாருங்கள், அதுவும் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. நேற்று நைட்டு பெஞ்ச மழையில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுல்லாக டேம் ஃபுல்லாக நம்பி கடவுள் வந்துருச்சு. தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக வெளியே போயிட்டுருக்குது. நீங்கள் எந்த ஊர்? செம்பிளிச்சம்பாளையம். செம்பிளிச்சம்பாளையமா? அங்கே பெரிய ஏரி இருக்குது, கெடிச்சமுத்திரம் ஏரி இருக்குது, எண்ணமங்கலம். அதான் ஒரு 3 மழை பெஞ்சதுன்னா எல்லாம் எல்லா ஏரிக்கும் போயிடும். எல்லா ஏரிக்கும் தண்ணி போயிடும். சரிங்க, பார்க்குறதுக்கு வந்தீங்களா? பார்க்குறதுக்கு. செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி ஒரு கடை சூப்பராக இருக்குது. இங்கே 2 டீமு வாங்கி குடிச்சிட்டு கிளம்பலாம். வேறுங்க அப்படியே அந்த காலத்தில் இருக்கிற மாதிரி. ஆனால் எத்தனை வருஷமாக கடை வச்சுக்கிறீங்க? 20 வருஷமாக வச்சுக்கிறீங்களா? இப்போ எப்படிண்ணா வியாபாரம்லாம் பரவாயில்லையா? உங்கள் பேருங்கண்ணா? சேகர். ஏன்னா இங்கே வனவிலங்குகள் தொந்தரவு இது எதுவும் இருக்குதா? இருக்குதுங்களா? இருக்குது, யானை இருக்குது. சிறுத்தை யானையில் இருக்குதுங்களா? சிறுத்தையெல்லாம் பார்த்துக்கிறீங்களா? இங்கேயே வந்து நாயை பிடிச்சிட்டு போயிருக்குது. ஓ, நாய் பிடிச்சிட்டு போயிருக்குதுங்களா? 3 மாதத்துக்கு முன்னாடி. ஓ, 3 மாதத்துக்கு முன்னாடி. சரிங்கண்ணா. அப்புறம் அங்கே ஒரு நாய் கட்டி அந்த நாய் தின்னு இருக்குது. ஓ, இப்போ நாய் மட்டும்தான் பிடிக்குது சிறுத்தை? சரிங்கண்ணா. அப்புறம் எப்படி கொஞ்சம் பயமாக இருக்குங்களா? இருந்துதான் நான் வேணும். சரிங்கண்ணா, இருக்குல்ல, கண்டிப்பாங்கண்ணா. சரிங்கண்ணா. ஃபுல்லாகவே வந்து இப்போ தண்ணி இல்லை. நேற்று நல்ல மழை, கிட்டத்தட்ட ஒரு 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகிருக்குது. இன்னும் 2 மழை இந்த மாதிரி பேஞ்சதுன்னா இந்த ஏரியை நம்ம இப்படி பார்க்க முடியாது. நாம் வந்து பிஃபோர் ஆஃப்டர் கண்டிப்பாக வந்து இதில் போடலாம். கண்டிப்பாக ஒரு 2 மழை பெஞ்சதுன்னா இந்த ஏரி வந்து நம்பிடும். இந்த ஏரியை நம்பி அந்தியூர் ஏரியும் கடை விழுந்துச்சு அப்படின்னா இந்த ஏரியாவே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு வந்து அதாவது எங்கெங்கேயும் பசுமையோட பார்க்குறதுக்கே வந்து ஒரு அற்புதமான காட்சியாக இருக்கும். அதற்காக வந்து காத்திருக்கிறோம், பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், கமெண்ட், ஷேர், கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேல் நம்பி. டாடா, டேக் கேர், பை பை, see you.